அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 8:30 ஆயிடுச்சு. சரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி அம்மா வீட்டுக்கு வந்திருந்தோம். வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அப்படியே வீட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு உக்காண்ட்ருந்தோம். அப்புறம் சாப்பிட்டுட்டு அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பார்த்துருப்பீங்க, நான் ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் என்னோடய ஹோமோட சுச்சுவேஷன் எப்படின்னு. சரி ஓகே, காலையிலேருந்து எல்லா இனங்க எடுத்துகிட்டு வெளியே உக்காண்ட்ருந்தேன். சரி வாடகை வீட்டு எதுவும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி, சரி வாடகை வீட்டு கிடச்ச உடனே வாடகை வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு வாடகை வீடு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு. சரி அம்மா அவங்கள கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வந்திருந்தேன். போய் கூட்டிகிட்டு வீடெல்லாம் பார்த்தாங்க, நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் அப்படியே சுத்தம் பண்ணிடலாம் வீடு, லைட்டுங்க எல்லாம் போட்டு அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க ஒரு வேலை பண்ணிட்டுருந்தோம். ஒருத்தங்க ஓட்டரை அடிச்சுட்டு கொஞ்சம் வீடு கூட்டிகிட்டு அப்படியே க்ளீன் பண்ணிட்டு இருந்தோம். இதுதான் ரூமுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா அதுதான் ஹாலு. இதுக்கு ரூமுக்கு பக்கத்தில் கிச்சனில் அவங்களே சிலாப்புங்க எல்லாம் வச்சு கொடுத்துட்டாங்க. இந்த பக்கம் வந்தால் பாத்ரூமு, இதுக்கப்புறம் ஒரு ஸ்டோர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அங்கேயே பாத்ரூம் முன்னாடியே டோரும் கொடுத்துருக்காங்க. அங்கேயே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி அவங்க ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. அது நல்லா இருக்குது. சரி அப்படியே வீடு கூட்டிகிட்டு ஒட்டெல்லாம் அடிச்சுட்டு சரி வீடு கொஞ்சம் மாப் போட்டுடலாம், கொஞ்சம் சுத்தமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பெயிண்ட்டும் அடித்ததில்லை. சரி ஓனருக்கு ஃபோன் பண்ணி பெயிண்டாச்சும் அடிக்க சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி சும்மா போனதுக்காக ஒரு வாட்டி வீடு கூட்டிடலாம், அப்புறம் வீடு துடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு உக்காந்துட்டோங்க. நைட்டு எப்படியும் 1 மணி ஆயிருக்கும். 1 மணி பக்கம் ஆயிடுச்சுங்க. நாங்கள் எல்லாம் வீடு ஷிஃப்ட் பண்ணுற வரைக்கும். செகண்ட் மெயின் ரோட்டில் இருந்தோம். எப்படியோ ஃபஸ்ட் மெயின் ரோட்லேயே வீடு கிடச்சிருச்சு நம்மளுக்கு வாடகைக்கு. அப்படியே பெயிண்ட் அடிக்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். சரி நெக்ஸ்ட் டே பெயிண்டருக்கு அனுப்பிச்சிட்டாங்க ஓனரு, பெயிண்ட் அடித்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி. அவங்களும் பெயிண்டர் பிரதருங்க எல்லாம் வந்துட்டாங்க. வந்துட்டு நான் அம்மா வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு போகிற வரைக்கும் ரூமுக்கு அடித்து முடிச்சிருந்தாங்க. இன்னும் ஒரு பாதி தான் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு ரூமுக்கு. சரின்னு அப்படியே அம்மாவுக்கும் கூட்டிகிட்டு போயிருந்தேன் பெயிண்ட் அடிக்கிற நாளுக்கு. என் பையனும் பெயிண்ட் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பெயிண்ட் அடிக்க அவனின்ட்டு. அதுக்கப்புறம் அங்கே ஹாலில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்து ரூமில் வச்சுட்டோம். ரூமுக்கு அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் கிச்சனில் அடிச்சிட்டாங்க. கிச்சனுக்கு அடித்த உடனே இப்போ ஹாலுக்கு அடிக்கணுமே, அதெல்லாம் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் கிச்சனுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டோம். அப்புறம் என் பையனுக்கு அப்போவே தூக்கம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அங்கேயே ஹாலில் தொட்டில் போட்டு அவனுக்கு தூங்க வச்சிட்டு இருந்தேன். ஹாலுக்கும் ஒரு வழியாக அடித்து முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டோர் மட்டும்தான் மிச்சம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்டோர் ரூமுக்கும் அடிச்சிடலாம் பார்த்தா டைமு 12:15 ஆயிடுச்சு. அங்கேயே ஒரு 3 ஹவர்ஸில் அந்த பிரதருங்க பெயிண்ட் அடித்து முடிச்சிட்டாங்க. 1:30 எல்லாம் அடித்து முடிச்சிட்டாங்க. முடித்த உடனே சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கிளம்பி வந்துட்டோம் வீட்டுக்கு. மார்னிங் போய் யானை எல்லாம் கழுவுறதா இருந்துச்சு. அது எல்லாம் போய் நான் கொஞ்சம் சுத்தம் பண்ணிட்டுருந்தேன். அதுக்குள்ளே பாட்டி சிஸ்டருங்க எல்லாம் வந்தாங்க. வந்துட்டு அன்றைக்கி ஃபாத்திஹா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஜும்மா அன்றைக்கி ஃபாத்திஹா பண்ணிடலாம் வீட்டில் அப்படின்னு சொல்லி இருந்தோம். சரி சிஸ்டரும் பாட்டி நமாஸ் படிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நமாஸ் படிச்சுட்டு இருந்தாங்க. அப்படியே போய் கொஞ்சம் மெத்தை பார்த்துட்டு வந்துடலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் போயிருந்தேன். அவங்க நமாஸ் படிச்சுட்டு இருந்தாங்க. அப்பா வந்தாங்க. அதுக்குள்ளே நாங்கள் மேலே போயிட்டு மெத்தை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம். நம்ம பழைய வீட்டு பாருங்கள் எப்படி இருக்குது. அது விட்டுட்டு வர மனசே வரலங்க நம்மளுக்கு. அதை விட்டுட்டு வந்தோன்னா அப்பப்போ அந்த வீட்டுக்கு போயிட்டே தான் இருப்பேன். சரி அப்படியே ஈவினிங் ஒரு 5:30 ஆகிட்டு இருந்துச்சு. நாங்கள் பால் காய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நல்லபடியாக சந்தோஷமாக பால் பொங்கிருச்சிங்க. சரி இப்படியே ஹாப்பியாக நம்ம வாழ்க்கை ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக உக்காண்ட்ருந்தோம். கொஞ்ச நேரம் ஹஸ்ரத் வந்தாங்க. ஹஸ்ரத் வந்த உடனே ஃபாத்திஹா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபாத்திஹா பண்ணுற அன்றைக்கி பார்த்து எங்கள் ஹப்பி வேலைக்கு போயிருந்தாங்க, அர்ஜென்ட் வேலை அப்படின்னு சொல்லி ஃப்ரைடே அன்றைக்கி. சரி ஃபாத்திஹா படித்து முடிச்சுட்டு நாங்களும் கீர் சாப்பிட்டுட்டு உக்காண்ட்ருந்தோம். அப்படியே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.